அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிமையான மறுரூபத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தரிய தேவச்சனமே, சீக்கிரமாய் வர இருக்கிற மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகிற மணவாட்டியே, அருமே ராஜா சொல்லி சென்ற புதிய ஏற்பாட்டில் ஆரம்பமே நீங்க வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டில் ஆதிய 1:1 மணவாளன் மணவாட்டி 11:11 புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆதி அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே 11 சீசர்கள் ஒளிமலையிலே காத்திருந்த பொழுது உங்கள் கண்கள் காண்படி வானத்துக்கு எழுந்திருவான இயேசுவானவர் மறுபடியும் உங்கள் கண்கள் காண்படி வருவார் என்று 11 சீசர்களுக்கு தேவன் அறிவித்தார். 11 என்றால் மணவாட்டி, 11 என்றால் மணவாட்டி. மணவாட்டியானவர்களை சேர்த்துக்கொள்ள மணவாளனாக வரப்போகிறான். Book of 1 Corinthians chapter 15 always speaks about the second coming of the Lord. The Lord commanded the last day commands to 11 disciples on the Mount of Olives. 11 always refers to the bride. So to meet again, to visit again the bride, the bridegroom is going to come back when it's get in preparation. அதை போலவே தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி முடியும் நிகழ்வுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 16ஆம் அதிகாரத்தில் 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதும் 7 எக்காலங்கள் ஊதுவதும் 7 தேவ கோபக்கலசம் ஊற்றப்படுவதும் இவற்றில் முதல் 3 ஆண்டு காலம் என்ற 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதில் புறஜாதியான் மீட்கப்பட்டு பூர்ண உருபதியாய் வனாந்தரத்தில் பறந்து போகிறார்கள். பின்முன்னிற ஆண்டுகாலம் யூதனுடைய மீட்பு என்பதினாலே 7 தேவ கோப கலசங்கள் அந்தி கிறிஸ்துவை அவன் சார்ந்தவர்களையும் தேவ கோப கலசங்களால் அழிக்கப்படுகிறார்கள். புறஜாதியானவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை பூர்ண ரூபதியாகி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி 7வது தூதன் எக்கால் ஊதும்போது தேவரசு நிறைவேறும் என்று ரகசியம் நடைபெறுகிறதாக இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். You can understand that the first 3.5 years of the Gentile salvation, they get the complete salvation. The first 3.5 years refers to the 7 seals of breaking of 7 seals. They walk through the wilderness. In the second half of the redemption of Jews, they face a lot of tribulation, which refers to the cup of the God's anger being thrown into the land, which speaks about the tribulation of Jewish people. Then this both group joins together for the preparation of the Lord's coming. அழிவுள்ளதாகியது அழியாமை தரித்துக் கொள்ள வேண்டும், சாவுக்கு ஏதுவாகியது சாவாமை தரித்துக் கொள்ள வேண்டும். The things which needs to be going to destroy has to have to be the undestroyable thing. வெளிப்படுத்தி விசேஷம் 12 வசனத்தின்படி ஸ்திரியானவள் மரிக்கவில்லை, ஸ்திரியானவள் பெருங்களிரண்டு சத்தையிலோடு ஒரு வனாந்தர் பறந்து 1160 நாடுகளும் அங்கே போஷிக்கப்படுகிற மரிக்காத நிலைக்குள்ளாய் அவள் வாழ அனுப்பப்படுகிறாள்.
According to Revelation chapter 12, the woman was not put into death, but rather she was driven into the wilderness. There she was fed and she was protected by the Lord. அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாத என்ற மரணம் இல்லாத ஒரு சரீரமாக தகுதி அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்து மகிமை, பரிசுத்த ஆவியுடைய மகிமையை அணிந்து கொண்ட பரிசுத்தர்களாய் மனவாட்டியான சபையாய் ஆயத்தமாக வேண்டும். இதுவே ராஜ்யத்தின் சுவிசேஷம். இது உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். If the corruptible wants to be incorruptible, the mortal must put on immortality. Then the church needs to wear the glory of God. Then the church can obtain the glorious image of God to be prepared for his coming. இந்த முடிவான ரட்சிப்பை குறித்து எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 2 verse 4 and 10. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இந்த மகிமையின் மறுரூபத்தின் ரட்சிப்பை, அழியாமை நித்தியமான ரட்சிப்பை, பூமியில் வாழ்கிற புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்ட மனவாட்டியானவள் அவளுக்கு உரிய நாமத்தை அவரே எழுதிவிட்டார். மேலான எருசலேம் என்று சொல்லப்படுகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், மேலான எருசலேமோ நாம் எல்லாருக்கும் தாயானவள். Apostle Paul gave the name even to this holy glorious people as the glorious Jerusalem, a heavenly Jerusalem. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Galatians chapter 4. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்படுகிறது. But the Jerusalem above is free, which is the mother of us all. பூமியில் வாழ்கிற அனைவருக்கும் தாய் அவள்தான். She is the mother for all, every human being in this earth. கடைசி நாட்களில் எருசலேம் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார் வேதம் சொல்லுகிறது. The last days Jerusalem will be seated in the throne. உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கப்பட்ட வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் கடைசி நாட்களிலே மணவாளனை சந்திக்க அவருடைய சாயல் ரூபம் மகிமை ஜீவன் ஆத்மாவை அப்படியே அணிந்து கொண்டு அவருடைய அச்சாரியாலே தரித்துக் கொண்ட தன் புருஷனுக்காக தன்னை அலங்கரிக்க அர்ப்பணித்துக் கொண்ட பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையே ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்ற மேலான சாக்கியத்தை அடைந்து கொள்ளும் மேலான எருசலேமாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். The last is church, which bears the glory of God, live a holy life, which is called as a holy Jerusalem. This new holy Jerusalem Bible church, bride church, this group of saints will be wearing all the qualities of the bridegroom, the Son of God. Then she will be equally seated in the throne with the Lamb of God. Then there will be no difference between the Son of God and the bride of God. There will be a great unity.